Women's Day. Happy Women's Day. Welcome, Victoria Madam. Welcome. ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல. எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டதுனால ரொம்ப பெருசாக பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃப், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கவங்க, உங்கள் டவுன்லைன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் விஷஸ் சொல்லுங்கள். ஏன்னா உமன்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப சேலஞ்சோட தான் பயணம் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல ஜெயிக்கணுன்றதுக்காக நீங்க கொடுக்குற சின்ன அப்ரிசியேஷன் தான். ஸோ எனக்கு இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு பெரிய சமீட். வந்து ஒரு 10,000 பேர் கலந்துக்கிற ஒரு பெரிய சமீட்ல பொலிட்டிக்கல்ல இருந்து இன்னைக்கு வந்து மினிஸ்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ரொம்ப மிகப்பெரிய லெவல்ல ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. எனக்காக வந்த ஸ்பெஷல் லெட்டர் இது. நான் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும் அப்படின்றதுக்காக வந்த ஸ்பெஷல் லெட்டர் இது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாருமே காரணம் அப்படின்றத மறுக்கவே முடியாது. நான் அன்றைக்கி போட்ட மெசேஜ் மாதிரி தான் இந்த அவார்டு உங்கள் எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறேன். எல்லாரும் எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ளைட் வந்து 5:30க்கு போட்டிருக்கேன். மேபி எனக்கு 2:30க்குள்ளே அவார்டு கிடைக்கணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாக வாங்கிட்டு நான் வெளியில் வரணும். ஸோ என்ன சொல்கிறது, இன்னும் இன்னும் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். இது எனக்கு மட்டும் கிடைக்கிற விஷயம் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கிற விஷயம்தான். நீங்கள் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே காத்துட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. ரொம்ப நேரம் பேச முடியல என்னால், ரொம்ப சாரி. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு மகிழ்ச்சி உங்கள் எல்லாரோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மகிழ்ச்சியை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு மீட்டிங் வச்சுட்டு நிச்சயமாக இங்கே என்ன நடந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மொமெண்ட்டை வந்து நீங்களும் சந்தோஷமாக அனுபவிங்க. இதை ப்ரொமோட் பண்ணுங்கள். இது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். இன் யுவர் சக்ஸஸ் லைஸ் யுவர் சக்ஸஸ் அப்படின்றது இந்த பிஸ்னஸ். அப்போ நான் என்னோட சக்ஸஸோட அடிச்சுவடை விட்டுட்டு போனால் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு அது இருக்குது அப்படின்றத காமிக்கிறது தான் இது. ஸோ உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மகிழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாருமே காரணம் அப்படின்றதுனால உங்கள் எல்லாருக்கும் சிரம் தாழ்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ ரூபன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது மாதிரி அவார்டு எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த வெஸ்டீஜ், அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. நாங்களும் இது மாதிரி அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ல வேற வேற அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு தயாரா இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ லீடர்ஸ். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, madam. Women's Day. Happy Women's Day, madam. தேங்க்யூ. தேங்க்யூ லீடர். தேங்க்யூ ஸோ மச். Good morning, ma'am. Happy Women's Day, ma'am. Congratulations. தேங்க்யூமா. தேங்க்யூடா செல்லம். Thank you, ma'am. Good morning, madam. Happy Women's Day, madam. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் madam. தேங்க்யூ. Ma'am, happy Women's Day, ma'am. Congratulations, ma'am. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங் மேடம். மகளிர் தின வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் மேடம். இன்னும் மேலே மேலே இன்னும் அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ லீடர்ஸ். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் தேங்க்யூ. ரூபன் சார் தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். மாரண்டல்லி முருகன் மேடம் டெலிவரி ஆயிட்டாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். ஸோ இப்போ எல்லாருமே உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம். இன்னைக்கு மார்னிங் செஷனுடைய ஃபீட்பேக். குட் மார்னிங் சார். சார் உங்க வாய்ஸ் ஒண்ணுமே புரியல சார். இதுல வந்து ரன் ஃபார் யுவர் லைஃப் இல்ல, உங்க வாய்ஸ் தெளிவா இல்ல சார். ட்ரெயின்ல வந்துருச்சு. ஓகே 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 சார். ஏன்னா நீங்க பேசுறது புரியல. வேற யாராவது? சார் குட் மார்னிங். அப்புசாமி சேலம்.
சொல்லுங்க அப்பசாமி சார். டெய்லி பேசுற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். சார் வந்து எல்லாருமே இன்னைக்கு வேடிக்கை தான் பாக்குறாங்க. சார் இன்னைக்கு வந்து சார் சொன்ன ஒரு நிலை எனக்கு பிடிச்ச பாயிண்ட் இன்னைக்கு செஷன்ல டெய்லி நம்மளுடைய நம்பர்ஸை அதிகப்படுத்தணும். ஒவ்வொரு நேம் லிஸ்ட் என்னைக்கு அதிகப்படுத்துறீங்களோ ஒரு நாளைக்கு 100 200 இப்படின்னு எடுத்துட்டு போய் ஒரு 2000 நேம் லிஸ்ட் எடுத்துட்டு வந்து அதுல நமக்கு குவாலிட்டியான ஒரு 10 பீப்புள் 12 பீப்புள் நீங்க அதை அவங்க வழிநடத்தி அவங்க லீடர்ஸா நீங்க கொண்டாந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா ஜெயிக்கலாங்கிற பாயிண்ட் இன்னைக்கு நிறைய புரிஞ்சுதுங்க. எனக்கு இன்னைக்கு பிடிச்ச பாயிண்ட்டுங்க எனக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்த நீங்கள் போட்ட வீடியோவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நம்ம சிஸ்டத்திலே வருது, மேடமோடைய சிஸ்டத்திலே வருது. ஒரு நிமிஷத்துல நம்ம ஃபோன் நம்பரை வாங்குறதுக்கு எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தோல்விகள் நிறைய யார் யார் சந்திச்சாங்களோ அவங்களாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தோல்வின்றது ஒரு இது கிடையாது, அது ஒரு அனுபவம். கண்டிப்பா எல்லாரும் ஜெயிப்போம் சார். நல்ல ஒரு வீடியோ பாட்டீங்க. எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் சார். ஏழுமலை பேசுகிறேன் சார். குட் மார்னிங் ஏழுமலை சார். இன்னைக்கு போட்ட ஸ்பெஷல் வீடியோ சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. முதல் வீடியோ வந்து ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட எப்படி வந்து அவர்கிட்ட பேசணும், எந்த மெத்தடில் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணோன்றது ரொம்ப தெளிவாக நீட்டாக இருந்துச்சு. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப போல்டாக தைரியமாக பேசுங்க. பிஸ்னஸாக சொல்லும்போது பிஸ்னஸாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாபு இல்லை வந்து ஒரு 5000 3000 2000க்கு பிஸ்னஸ் பண்ணுற வேலை செய்கிற மாதிரி சொல்லாதீங்க. நான் ஒரு பிஸ்னஸாக கொடுக்க போகிறேன், ஸ்ட்ரெயிட்டாக பேசி சொல்லுங்கள், போல்டாக சொல்லுங்கள் அப்படின்றத அவங்க அன்னோன்கிட்ட ஒரு ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 நேம் லிஸ்ட் கலெக்ட் பண்ண முடியுன்றதை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சரை அதாவது அன்னோன் பர்சனை வச்சு தான் சார் பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு பண்ண முடிஞ்சிருக்கு நிறைய இடத்துல. அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். 2வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. அதில் நிறைய விஷயங்கள், தோல்வியே இருந்தாலும் நீங்கள் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் திரும்பி எழுந்து நெல், எத்தனை சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எந்த விஷயம் அவங்க எது சொன்னாலுமே உன்னுடைய கனவை சொன்னால் ஒன்று உங்களை வந்து நெகட்டிவாக பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது சார். 2 வீடியோவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. தேங்க்யூ சார். கிரேட் ஏழுமலை சார். அதாவது நீங்க கொடுத்த ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்கு. எனவே அதாவது நம்முடைய கனவுகளுக்காக நம்ம தான் உழைக்கணும். நம்முடைய கனவுகளுக்காக வேற யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய உழைப்பு முழுமையா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு மகளிர் தினத்துல கம்பெனி சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆஃபர்ஸ்லாம் கரெக்டாக பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய ஜாயினிங், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் உள்ள கொண்டு வாங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுங்க, நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுங்க. இதை வாய்ப்பா பார்க்காம வாழ்க்கையை கொடுக்குறோம், நம்ம வந்து நான் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போறோன்ற எண்ணத்தோட நீங்க பேசுனீங்க. ஒருத்தருடைய கனவுகளை அடையிறதுக்கான வழியை காட்டுறோம். எத்தனையோ பேருக்கு ஃபிளைட்ல போகணுன்றது ஒரு கனவு. எனக்கும் அதுதான் இருந்தது. பட் இன்றைக்கு வந்து அது சாதாரணமாயிடுச்சு. ஃபிளைட்ல போறதுன்றது இப்ப வருஷத்துல 3 முறை போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் அந்த வாய்ப்பையும் வெஸ்டிஜ் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு 17 நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பை வெஸ்டிஜ் கொடுத்துருக்கு. ஆனா அதுக்கான முயற்சியை, உழைப்பை நான் தான் போட்டுக்கணும், நான் தான் போடணும், தொடர்ந்து செய்யணும். இது என்னுடைய வியாபாரம், இது என்னுடைய குடும்பத்திற்கான வியாபாரம், குடும்பத்திற்கான முன்னேற்றத்துக்கான வியாபாரம் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய் இதுல சம்பாதிச்சிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் எப்படி நான் சாத்தியமாச்சு? இன்னைக்கு விக்டோரியா மேடம் ஒரு அவார்டு வாங்குறதுக்காக டெல்லியில இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? எல்லாருமே உங்களை மாதிரியே சாதாரணமா ஜாயின் பண்ணவங்க தான். ஆனா இன்றைக்கு இருக்கிற இந்த மீடியா, இந்த ஆண்ட்ராய்டு போனு,
இந்த சப்போர்ட்லாம் இல்லாம தான் அன்றைக்கு நாங்க ஜெயிச்சோம். இன்னைக்கு இருக்கிற எந்த விதமான ஒரு கான்டாக்டும் இல்லாம தான் ஜெயிச்சோம். அப்ப அது எப்படி சாத்தியமாச்சு? அதை எப்படி நம்ம சாத்தியப்படுத்தணும்? அது நம்ம தான் பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நம்ம எந்த அளவுக்கு வேகமா செயல்படுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம விவேகமா செயல்படுறோமோ, அதுதான் நம்முடைய சக்சஸ். அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. எல்லாருமே சிறப்பா வெற்றி அடையலாம். வேற யாராவது ஃபீட்பேக் பேசுறதா இருந்தா பேசலாம். ஹலோ சார் சார் குட் குட் மார்னிங் குட் மார்னிங் பிரபா மேடம். சார். ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே சார். மீட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய விஷயம் சார். ஒவ்வொருத்தரும் இப்போ தனக்கு தானே சொல்லிக்கக்கூடிய விஷயம் தான் சார் ஒவ்வொரு மோட்டிவேஷன் வீடியோவுமே. நம்ம நமக்குள்ள இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக நம்மளுடைய கனவுகளை எத்தனை பேர் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் சார் ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான வீடியோ வந்து சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்குறோமோ இல்லையா, ஆனால் செயல்படுத்துறது இல்லை. அந்த வீடியோல சொன்னதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு செயல்பட்டாலே வந்து வெற்றி நம்ம தேடி வரும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 மேடம். இது மாதிரி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேல ஒரு உமன் என்டர்பிரனரா அவார்டு வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? பிரபா மேடம், உங்களை தான் கேட்டேன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கண்டிப்பா இருக்கு சார். எங்களுக்குலாம் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அதை செயல் அடையிறதுக்காக செயல் எவ்வளவு என்ன செய்யறோம். நாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த கண்டிப்பா ஊரை சார். இந்த ஊரை பற்றி, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை பற்றி நீங்க கவலையே படாதீங்க. Yes. அன்னைக்கு எவ்வளவோ பேச்சுக்கள், எவ்வளவோ ஏச்சுக்கள், இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. மேடம் கேட்காம இருந்திருப்பாங்களா? அதை தாண்டி கண்டிப்பா இருக்கு அதை தாண்டி தான் இன்னைக்கு நிக்கிறாங்க. அப்போ ஒரு சார். வெற்றியாளரா, அதுவும் ஒரு உமன் வெளியே வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய சேலஞ்ச். பட் அதை சேலஞ்சா எடுத்துட்டீங்கன்னா நீங்க அதோட போட்டி போடலாம். அது கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சேலஞ்சா பாருங்க, அதுக்கு வேற வழி கிடைக்கும். எல்லா சேலஞ்சுக்கும் இருக்கு, நம்மளால அதை மீட் பண்ண முடியும், சேலஞ்சை மீட் பண்ண முடியும். ஆனா நம்ம மனதளவுல எப்போ தைரியமா இருக்கிறோமோ, எப்போ மனதளவுல எதையும் சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட இருக்கிறோமோ, எப்போ மனதளவுல பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போ அதை வந்து நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம், அதை மீட் பண்ணலாம், அதுல ஜெயிக்கலாம். ஆனால் எந்த ஒரு சேலஞ்சை நம்ம மீட் பண்றதுக்கு தயங்குறோமோ, பயப்படுறோமோ, அப்போ அந்த இடத்துல நம்ம அப்பவே ஃபெயிலியர் ஆயிடும். கரெக்டா? அப்ப Yes, இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. எல்லாரும் இதுல சாதிக்க முடியும். எல்லாருக்கும் இந்த வெற்றி இருக்கு. ஸோ இப்பவும் வந்து அப்படியே ஜனவரி மாசம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, மார்ச் மாசம் வந்துட்டோம். இன்னைக்கு மார்ச் 8. அப்ப இதை தொடர்ந்து நம்ம ஜூலை மாசம் லண்டன் போறதுக்கு எத்தனை பேர் தயாராகிட்டு இருக்கீங்க? வெறுமனே நான் போறேன் அப்படின்னு எழுதி வைக்கிறதுலயோ, இல்ல நான் ஒரு விஎம்சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிறதுலயோ இல்ல. அதுக்கான முயற்சி என்ன? இன்னைக்கு அக்ரிஃபீல்ட்ல எத்தனை பேர் கவனம் செலுத்துறீங்க? அப்ளைன் போனை கூட எடுக்க முடியாதவங்க எப்படி நம்ம சாதிக்க முடியும்? அப்ளைனுக்கு நீங்க போன் பண்ண வேண்டாம், உங்களுக்கு அப்ளைன் போன் பண்ணா நீங்க போன் எடுக்கணுமா வேண்டாமா? அப்போ ஒரு போனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற ஒரு நல்ல பழக்கத்தை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒருத்தர் நீங்க பேசுறீங்க, அவர் உங்களுக்கு பதிலே பேசல, திரும்பி போயிட்டாரு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது ஒரு பெரிய இன்சல்ட் இல்லையா? ஒரு அவமரியாதை இல்லையா? அப்போ ஒரு அப்ளைன் உங்களுக்கு, நீங்க அப்ளைனுக்கு டெய்லி போன் பண்ணணும், அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன், உங்க அப்ளைனுக்கு நீங்க டெய்லி போன் பண்ணுங்க. ஒரு அப்ளைனோட பேசினாதான். நேற்று கூட ஒரு நண்பரை ஆபீஸ் போயிருந்தேன், ஆபீஸ்ல
ப்ராடக்ட் வாங்க என் டீம்ல இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாரு, பார்த்தேன். இல்ல சார் டெய்லி உங்க மெசேஜை கேட்கறேன், அந்த உங்க மெசேஜை பாக்குறேன் அப்படின்னாரு. சார் டெய்லி என் மெசேஜை பாக்குறீங்க, நீங்க ஏன் மெசேஜ் ரிப்ளை பண்ணல? நான் மட்டும் பேசிட்டு இருந்தா அது சொற்பொழிவு, நீங்களும் திருப்பி பேசினாதான் அது கலந்துரையாடல். கரெக்டா அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். ஆமா சார் கரெக்ட் தான் அப்படின்னாரு. அப்போ இது மாதிரி அக்ரி ஃபீல்ட்ல நிறைய விஎம்சிஎம் மெம்பர் வந்து ஆந்திரால இருந்து வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லும்போது அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அவரு 3-4 லீடு உடனே சொல்லி, சார் அங்க ஒருத்தர் 5 ஏக்கர் வச்சிருக்காரு, அவரை வச்சு அங்க நல்லா பண்ணலாம். விழுப்புரத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, திருவண்ணாமலையில ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, இங்க கள்ளக்குறிச்சியில ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு அவர் கண்டிப்பா ஆளுங்க பேரோட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே லிஸ்ட் எடுங்க சார், ஒரு பெரிய புரட்சியை பண்ணலாம், வெஸ்டீஜ்ல நீங்களும் விஎம்சிஎம் ஆக முடியும் அப்படின்றத நேற்று பேசி அனுப்பியிருக்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்ளைனோட பேசுனீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது, அப்டேஷன் கிடைக்கும். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, வெஸ்டீஜ்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு, வெஸ்டீஜ்ல என்னென்ன ப்ரொமோஷன் இருக்கு, இன்னைக்கு உமன்ஸ் டேக்கு என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, இதன் மூலமா உமன்ஸ்லாம் எப்படி ஃப்ரீயா நம்ம வந்து ஜாயினிங் போட முடியும், இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் உங்க அப்ளைன்ட்ட பேசியிருக்கீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. என்ன போட்டிருக்காங்க, 8ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ₹1500 அதுக்கு மேல வாங்குறவங்களுக்கு, அதாவது மிஸ்டர் ஆஃப் மிலன், மெலினோ, ஸ்கின் ஃபார்முலா 9 ப்ராடக்ட் வாங்குறவங்க ஸ்பெஷல் உமன்ஸ் டே லக்கி ட்ரால கலந்துக்கலாம். 24 லக்கி வின்னர்ஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பொசிஷன், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. இந்த ஆஃபர் வந்து 8ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வாங்குறவங்களுக்கு தான். கரெக்டா? ஸோ அதனால எல்லாருமே, அதாவது ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் ஆஃப்டர் ஜாயினிங் ஆஃபர், இது ரீபர்ச்சஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. இந்த ஆஃபரை சரியா பார்த்து உங்களுக்கு யாருக்காவது புரியல அப்படின்னா உங்க அப்ளைன்ட்டே கேளுங்க. ரைட்டா? அப்புறம் இன்னொரு ஜாயினிங் ஆஃபர் இருக்கு. வெஸ்டீஜ் ஆஃபர்ஸ் கிரீன் ஐடி அண்ட் எக்ஸ்ட்ரா 50% பிவி. தெரியுதா? எக்ஸ்ட்ரா 50%, இதுவும் 8ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் தொடர்ந்து வெஸ்டீஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை சரியா பயன்படுத்தி. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் உங்க வீட்டில் உள்ள எல்லா மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அவங்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒய்ஃபு, உங்களுடைய சிஸ்டர், உங்களுடைய அம்மா, உங்களுடைய பொண்ணு எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னைக்கு சிங்க பெண்கள்லாம் பேசுவாங்கன்னு பார்த்தேன், ஆனா ஒரு 2 சிங்க பெண் தான் குட் மார்னிங் சார். பேசினாங்க. குட் மார்னிங் சார், நான் உமன்ஸ் டேக்கு தான் சார் ஜாயினிங்கே போட்டேன். ஃபர்ஸ்ட் ஜாயினிங்கே ஓகே. என்னுடைய ஜாயினிங்கே உமன்ஸ் டேக்கு தான். அவங்க வந்து சார் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. உண்மையிலே உமன்ஸ் டே வந்து உண்மையிலே ரொம்ப இது சார், எல்லாருக்குமே ஒரு வெற்றி இதாக அமையட்டும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஓகே, கிரேட் மேடம். உங்களுக்கு வெஸ்டீஜ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் சார்.
இந்த 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பீக்கரா, ஒரு ட்ரெயினரா, ஆமா சார். நிறைய நிறைய விவசாயிகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியா, ஒரு விவசாய புரட்சி பண்ண ஒரு பெண்மணியா வளர்ந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண்மணியால ஒரு சிங்க பெண்ணா மாற முடியும் அப்படின்றதுக்கு தமிழ் மேடம் ஒரு உதாரணம். உண்மையிலேயே சார் பேசவே தெரியாதுன்னு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா ஒரு பெரிய விஷயம் தான் சார். அதுக்கு இன்னைக்கு வெஸ்டீஜ் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வெஸ்டீஜில் உள்ள லீடர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உண்மையிலேயே ஜெயராம் சார், சண்முக சார் 2 பேருமே தான் சார். வெரி குட் கிரேட், சூப்பர். உண்மையிலேயே அவங்க தான் இப்போ வளர்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போ இது விஐபி ட்ரைனிங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்கிறோம் சார். வர இது சனிக்கிழமை இன்னைக்கு கிருஷ்ணகிரியில உமன்ஸ் டேக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்குறேன். அவங்க போக சொல்லியிருக்கிறேன் சார். ஒரு 6-7 பேர் போறாங்க கிருஷ்ணகிரி. என்னால போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள போக சொல்லணும் அப்படின்றதுனால போக சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் வர சொல்லியிருக்கிறேன் சார். அங்க வாழஜால இருந்தும் கிருஷ்ணகிரில இருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்குதான் ஃபோக்கஸ் பண்ணினுக்கிறேன். டீமுக்கும் போய் செஞ்சு கொடுத்துனுக்கிறேன். டீமும் எல்லாருக்கும் விஐபி ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்கிறேன் சார். வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன்றாங்க. அதுக்கு நானே ஒரு ஸ்பெஷலா என்னன்னு சொல்லியிருக்கிறேன்னா, விஐபி ஒரு 100 பேர் நம்ம விஐபி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஐபி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது எப்படி கத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி தராங்க. அதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா கொடுத்துருக்குறாங்க. அது நீங்க யார் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார். வாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. அதனால இப்படி சொல்லி ஆமா சார். இது வர 15ஆம் தேதி சார். ஓகே ஃபைன். நான் தான் சார் ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே வாங்க போறேன். ஓகே கிரேட். தேங்க்யூ சார். 15ஆம் தேதி இங்க இருக்கா கிருஷ்ணகிரில? கிருஷ்ணகிரி இல்லைங்க சார், வாணியம்பாடில. ஓகே வாணியம்பாடில அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க சார் விஐபி ட்ரைனிங். ஓகே மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கிருஷ்ணகிரில இன்னைக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன். ஓகே ஆமா, அதுக்கு கிருஷ்ணகிரில டீம் போக சொல்லியிருக்கிறேன் சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொல்லுங்க ராஜேந்திரன் சார். ஓகே தேங்க்யூ சார். வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். அதான் சார் இப்போ அந்த அகம். ஆமா சார். அகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இப்ப போட்டீங்களா சார்? அதுல கேட்டது பாத்தீங்கன்னா, நான் இப்ப கேட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு நல்ல ஒரு உண்மை இருந்துச்சு. ஒருத்தர் ஸ்ட்ரோக்கா இருந்தாரு. அவரு நான் பார்க்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். வாக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பார்த்தேன். பார்த்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் எம்இ முடிச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு கை வரல. அவர் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பண்ணாரு. அப்புறம் அவர் அப்படியே பார்த்துட்டு திருப்பி என்ன பண்ணா, வாங்க போய் அப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவருக்கு நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஆர்கான்ஸ் சரியா வேலை செய்யல. பிரச்சனை மண்ணீரல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமினோ ஆசிட் தான் முக்கியமா தேவை. ஸோ டாக்டர் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரானிக் டிசீஸ்க்கு அதோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். இது சைமல்டேனியஸா நீங்க எடுக்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் படுத்த படிக்க இருப்பாரு. அவர் சொல்லியிருப்பார், நான் இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸா நான் இப்படிதான் இருந்தேன். ஸோ இதுல இருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன். என் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்க போட்டிருந்தீங்க. நான் அதை பார்த்தீங்கன்னா டெலகிராம்ஸ்ல வச்சிருந்தேன். அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் பார்த்துட்டு சொல்றேன்னு இருக்கிறாரு. அது பிறகு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரை வாயில ஒருத்தருடைய கிளைண்ட் தான். அவர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு போயிட்டு என்னுடைய நம்ம ஃபுட் பேட்ச் கொடுத்தேன். ஃபுட் பேட்ச் கொடுக்கும்போது அவருக்கு யூரின் பார்த்தீங்கன்னா நைட்ல ஒரு முறை தான் போவார். இப்போ நான் ஃபுட் பேட்ச் போய் ஒட்டிட்டு வந்தேன். நான் மதுரை வாயில் போய் தான் ஒட்டிட்டு வந்தேன். அது பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு நைட்ல கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 முறை போறார். ராஜேந்திரன் உன்னை விட பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு. திருப்பி அவங்க டாக்டர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருப்பி பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். திருப்பி அந்த ஐடி உள்ள கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகள் இருக்கு. ஸோ இதை வேலை நடந்துட்டு இருக்கு சார். நன்றி. ஓகே கிரேட். வாழ்த்துக்கள் சிறப்பு.
தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இருக்கிற ஆண்கள் உங்களுடைய ஃபேமிலியில் இருக்க எல்லா மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.